இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவிலிருந்து அண்மை காலமாக விஞ்ஞானிகள் தங்களது பதவிகளை தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து வெளியேறுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின்படி சுமார் 100 முதல் 120 முக்கிய விஞ்ஞானிகள் இஸ்ரோவை விட்டு வெளியேறி தனியார் விண்வெளி நிறுவனங்களிலோ அல்லது வெளிநாட்டு ஆய்வு மையங்களிலோ இணைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக பெங்களூருவில் இயங்கும் UR ராவ் செயற்கைக்கோள் மையத்திலிருந்து 80 முக்கிய விஞ்ஞானிகளும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலிருந்து சுமார் 30 பேரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இஸ்ரோவில் நிலவும் அதிகப்படியான பணி அழுத்தம், தகுதிக்கு இணையான சிறந்த ஊதியம் இல்லாமை, பணி உயர்வில் ஏற்படும் தொடர் சுணக்கம் மற்றும் நிர்வாக அரசியல் ஆகியவையே விஞ்ஞானிகள் இந்த அதிரடி முடிவை எடுக்க முதன்மை காரணங்களாக கூறப்படுகின்றன. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க ககன்யான் திட்டம் மற்றும் LVM ராக்கெட் திட்டம் போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களில் பணியாற்றி வரும் உயர்மட்ட விண்வெளி விஞ்ஞானிகள் இவ்வாறு வெளியேறுவதால் இந்த முக்கிய திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கின்றன. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் விண்வெளித்துறை தற்போது புதிய கட்டுப்பாடுகளை விதித்து அவசர அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி ககன்யான் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களில் பணியாற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகளின் தன்னார்வ ஓய்வு மற்றும் ராஜினாமா கோரிக்கைகளை அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவடையும் வரை இனி வழக்கமான நடைமுறையாக ஏற்று ஒப்புதல் அளிக்கக்கூடாது என அனைத்து இஸ்ரோ மைய இயக்குநர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது.